அப்போ 3 விஷயம் நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோம். ஒண்ணு, ஒரு ப்ராஃபட்டிக்கல் வேர்டு. ஒன்று, நீ பொய் சொல்லுகிறாய். ஆண்டவர் என்ன வேர்ட் கொடுத்தாரு? நீ பொய் சொல்லுகிறாயே, நீ யாருக்கு அஞ்சி பயப்படுகிறாய்? நான் உங்க ஸ்டேட்டஸ் மீன்ஸ் ரிசீவர். ஆண்டவர் பேசுகிற வார்த்தையா ரிசீவ் பண்றோம் யாருக்கோ? உங்களுடைய ஸ்டேட்டஸை காட் சொல்றார். நீங்க பொய் சொல்றீங்க ஒண்ணு. ரெண்டாவது, ஏன் பொய் சொல்றீங்க அப்படின்னா, நீங்க யாருக்கும் அஞ்சுறதும் இல்லை, பயப்படுறதும் இல்லை. உங்களுக்கு பயம்னா கடவுள் மேலேயும் உங்களுக்கு பயம் இல்லை, மனுஷங்க மேலேயும் உங்களுக்கு பயம் இல்லை. அது பெற்றோரோ அல்லது நமக்கு மேல இருக்கிறவங்களோ அதிகாரிகளோ அல்லது காட், எல்லாவற்றுக்கும் மேல பெரிய ஆபீசர் காட். சிலர் மனுஷங்களுக்கு பயப்பட மாட்டேன்னு சொல்லுவாங்க. நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், கடவுளுக்கு மட்டும்தான் பயப்படுவேன். இல்லை, என் மனசாட்சிக்கு மட்டும்தான் பயப்படுவேன். மனசாட்சி இஸ் கனெக்டட் வித் காட். ஒரு மனசாட்சிக்கு பயந்தாலே அவன் கடவுளுக்கு பயப்படுறான்னு தான் அர்த்தம். எனக்கு கடவுளுக்கு பயந்தாலே மனசுக்குள்ள தானே நம்ம மனசுக்குள்ள கேட்டுதான் இது சரியில்லை தவறு அப்படின்னு சொல்லிட்டு தப்பு நம்ம செய்யக்கூடாது. பட் மனசாட்சி என்பது கடவுளினுடைய ஒரு அது ஒரு தன்மை. ஓகேவா? ஸோ அப்போ இந்த பயம் எப்போ வராம போகுது? நான் நினைக்கிறத எல்லாம் பேசுவேன், வாட் எவர் இட் இஸ். அதுல உண்மை இருக்கோ இல்லையோ, அது 100% பொய்யாவே இருந்தாலும் அதை நான் பேசுவேன், பேசிக்கிட்டே இருப்பேன். ஒரு பொய்யை மறைக்க இன்னொரு பொய் பேசுவேன், அந்த பொய்யை மறைக்க இன்னொரு பொய் பேசுவேன் அப்படின்னு நாம சொல்றது இருக்கு பாருங்க, நம்ம செய்யறது இருக்குல்ல, இது நமக்கு கடவுள் மேலேயோ பயம் என்பது துளியும் இல்லை என்று அர்த்தம். அல்லது நம்மை சுற்றி இருக்கிற நமக்கு மேல இருக்கிற பேரண்ட்ஸ், ஆர் இப்போ நம்ம ஒரு இடத்துல ஒர்க் பண்றோம்னா அந்த கன்சர்ன்ல இருக்கிற ஆஃபீஸர்ஸ், அத்தாரிட்டிஸ், அவங்க மேலேயும் நமக்கு பயம் இல்லைன்னு அர்த்தம். அல்லது நம்ம ஒரு திருமணமானவங்களா இருந்தால் கணவன் மேல, மாமியார் மேலேயோ மாமனார் மேலேயோ பயம் இல்லைன்னு அர்த்தம். அல்லது 4 பேர் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி அப்படி மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்கன்ற பயமும் நமக்கு இல்லைன்னு அர்த்தம். அப்போ இதுதான் இந்த காட்ஸ் அந்த வார்த்தையை கொடுக்குறாரு. நீ பொய் சொல்லுகிறாயே, நீ யாருக்கு அஞ்சி பயப்படுகிற? யாருக்காவது லைஃப்ல அஞ்சுனா பயப்பட்டா நம்ம பொய் சொல்ல மாட்டோம். புரியுதுங்களா? யாருக்குமே பயப்படாதவங்க தான் பொய் பேசிக்கிட்டே இருப்பாங்க. பிகாஸ் இது மட்டும் ரீசன் கிடையாது. அடுத்து இன்னொரு ஸ்ட்ராங் பாயிண்ட் வைக்கிறார் காட். என்ன அப்படின்னா, நான் வெகு காலம் மௌனமா இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. உனக்கு ஏன் இந்த பொய் கண்டினியூ ஆயிட்டே இருக்கு அப்படின்னா, இதை நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நீ ஏன் நினைக்கிற அப்படின்னா, ஒரு பொய் சொன்னா அது ஒரு பலன் உடனே வரும்னு அப்பெல்லாம் ஸ்கூல்ல எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. சின்ன வயசா இருக்கும்போது நமக்கு சொல்லுவாங்க. இப்பெல்லாம் எனக்கு இருக்கிற பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லி தராங்களோ எனக்கு தெரியல. அப்படி சொல்லுவோம், பொய் பேசினா கடவுள் தண்டிச்சுடுவார், சாமி கண்ணு குத்தும். பொய் பேசினா சாமி கண்ணை குத்து, இப்படிதான் சொல்லி வளர்ப்பாங்க. பொய் பேசக்கூடாது, பொய் பேசுறேன்னு பேரண்ட்ஸ் பிச்சை எடுப்பாங்க. அந்த உண்மையை ஒத்துக்கொள்ளும் வரைக்கும் அவங்க விடவே மாட்டாங்க. ஏன்? பொய் அருவருப்பானது, அக்லி திங். ரொம்ப நினைச்சாலே அருவருப்பா இருக்கும். அப்படி சீன்னு தான் சொல்ல முடியும். உண்மை பாருங்க அழகா இருக்கும், எப்பவுமே கியூட்டா இருக்கும். உண்மை சம்டைம் இட் வில் ஹர்ட். உண்மை சுடும்னு சொல்லுவாங்க. உண்மை சுடும், ஆனா அப்ப சுடும். அதுக்கப்புறம் அந்த உண்மை நம்மை அதை ஏற்றுக்கொள்ள வச்சிடும். we can accept it. ஏன்? இதுதான் ட்ரூத் அப்படின்னும் போது அதை நம்ம ஏற்றுக்கொள்வோம். ஏன்? உண்மை நிரந்தரமானது. ட்ரூத் has its time period. What time period that is? Permanent. அதற்கு அழிவு என்பது கிடையாது. உண்மை நிலைக்கும், நிரந்தரமா இருக்கும். அப்ப அதை நம்ம ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். ஒன்று நிரந்தரமானது என்றால், if it is permanent, then we can or we should accept it. உண்மை ஏற்றுக்கொள்ளதான் ஆகணும். உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல அப்படிங்கிறது வேற. அது அதிர்ச்சியா இருக்கும், தாங்க முடியாது. பட் ஏற்றுக்கொண்டு தானே ஆகணும். நான் ஏற்றுக்கல அப்படிங்கிறதுக்காக, இல்லை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறதுக்காக அந்த உண்மை பொய்யா போயிடுமா? முடியாது. பட் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு பொய் சொல்லும் பொழுதே கடவுள் தண்டிச்சா இருந்தாருன்னா,
நம்ம இன்னொரு பொய் சொல்லியிருக்க மாட்டோம். ரெண்டாவது பொய் சொல்லும் பொழுதும் கடவுள் தண்டிச்சிருந்தார்னா ரெண்டாவது பொய் சொல்லியிருக்க மாட்டோம். சரி, மூன்றாவது, நான்காவது, ஐந்தாவது, ஆறாவது, ஏழாவது பொய்கள்னு நாம சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே ஏதோ ஒரு இடத்துல ஒரு 7லயோ ஒரு 8லயோ ஒரு 10th பிளேஸ்லயோ இல்லை, இப்போ உங்க பொய் வந்து 100 தாண்டி போயிட்டு இருக்கு கணக்கு வழக்கலாமா அப்படின்னும் பொழுது, அப்ப எங்கேயோ ஒரு இடத்துல காட் கை வச்சிருந்தார்னா ஆன் தட் பிளேஸ் அந்த லை பொய் பாருங்க, இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் அப்படியே ஒரே துணியில தான் வருது. லை பொய். எப்படி? லை பொய். அதுல ஒரு பொய் இருக்கு பாருங்க, லை. ஒரு முடிவே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இல்ல. ட்ரூத், உண்மை. பொய். ஏன் பொய்னாலே முடி இருந்ததே சைலண்டாவே முடியுது. அப்போ அந்த பொய்ய கடவுள் இவ்வளவு வருஷம் உங்களை அனுமதிச்சதுனால அவர் கண்டுகொள்ளாம விட்டுக்கிட்டாருன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு கண்டுகொள்ளாம விடல, டைம் கொடுத்தாரு. நீ வந்து மாறுவ, உன்னை நீ மாத்திக்குவ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு டைம் கொடுத்தாராம். நீயா மாறிடு, உனக்கு டைம் கொடுக்குற, அட் மேக்சிமம் டைம். என்னால முடிஞ்சது, ஹவு மச் யூ நீட், ஐ வில் கிவ் யூ தட் மச், நான் அவ்வளோ கொடுக்குறேன், பட் நீ மாறிடணும். ஏன் அப்படின்னா இப்படியே இருக்க மாட்டேன். ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம், ஒரு ஃபேமிலியில் இருக்கிறோம், பொய் சொல்கிறோன்னு அந்த ஃபேமிலியில் இருக்கிற மெம்பர்ஸ்க்கு தெரியும் நம்ம பொய் சொல்கிறோன்னு. பொய் சொல்கிறோன்னு அந்த ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஆனாலும் உடனுக்குடன் எல்லாருமே ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. சம்டைம்ஸ் தே வில் டேக் சம் டைம், பொறுத்து கொண்டே போவாங்க. நம்ம என்ன நினைச்சிருவோம், நம்ம சொல்றது எல்லாத்தையுமே நம்புறாங்க, ஒர்க் அவுட் ஆகுது. எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, பரவாயில்லையே, நம்மளே போயிட்டு வெரி குட் அப்படின்னு அவர் பேக்ல நம்மளே தட்டி கொடுத்துக்கிறது. வெரி குட், நீ நல்லா பொய் சொல்ற, சூப்பரா, கிளவரா ஹேண்டில் பண்ணிட்ட இந்த சிச்சுவேஷனை. வீட்டில் எல்லாரையும் நம்ப வச்சுட்டோம், ஆஃபீஸில் எல்லாரையும் நம்ப வச்சுட்டோம். அப்போ நம்ம மேலேயே நமக்கு உடனே ஒரு பெர்செப்ஷன் வந்துருக்கு. பெர்செப்ஷன் வந்து இன்னும் அப்ப நம்ம போய் சொல்லலாம். இன்னொன்று ரியாக்ஷனும் இல்லை, ஆக்ஷன் எதுவுமே இல்லை யாருக்கிட்டையுமே. எல்லாருமே நம்புறாங்க, நம்ம என்ன சொன்னாலும் நம்புறாங்க. வாட் எவர் இட் இஸ் வி டாக், வி சே, வி டெல், எவ்ரிஒன் இஸ் பிலீவிங் அஸ். அப்போ நமக்கு உடனே என்ன ஆயிடுச்சு, ஏறிடுச்சு. ஸோ இன்னும் பொய்யை வளர்த்து வளர்த்து பொய்யிலேயே வளர்ந்து அதுவே வாழ்க்கையா மாறிடுச்சு. இப்ப வாழ்க்கையில பொய் இல்லை, பொய்யில தான் வாழ்க்கை இருக்கு. இப்ப எந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க, வாழ்க்கையில பொய் இல்லை, பொய்யில தான் வாழ்க்கையே இருக்கு. அந்த ஸ்டேஜில் வந்து நிற்கிறாங்க. இப்போ காட் சொல்றாரு பாருங்க, உங்க ஸ்டேஜை சொல்லிட்டாரு. ரெண்டாவது தன் ஸ்டேஜை சொல்றாரு, நீ யாருக்கு அஞ்சு பயப்படுற? யாருக்கும் பயப்படுறதில்ல. காரணம் என்ன தெரியுமா, கடவுள் அப்படின்னு ஒருவர், ஒரு மனிதன் தவறு செய்தால் அவனை தண்டிப்பார், அடிப்பார் அப்படிங்கிற விஷயத்த நான் உனக்கு செய்யாம விட்டதுனால வெகு காலம் சைலண்டா மௌனமா நீ செய்கிற எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டே இருந்ததால், உன்னை சின்னதா கூட தண்டிக்காததுனால நீ நினைச்சுக்கிட்ட நான் உன்னை ஒண்ணுமே செய்ய மாட்டேன் அப்படின்னும். அந்த செகண்ட் வசனம் வாசிங்கப்பா. நான் வெகு காலம் மௌனமாய் இருந்தேன் அல்லவா, ஆகையால் எனக்கு பயப்படாதிருக்கிற. அங்க ஆன்சர் சொன்னார் பாருங்க, கீழே ஒரு ஆன்சர் வச்சிருக்கிறார். நீ ஏன் தெரியுமா பயப்படல? முதல்ல நீ யாருக்கு அஞ்சு பயப்படுற? நீ யாருக்கும் பயப்படுறது கிடையாதுன்னு ஒரு வேர்டை சொல்லிட்டாரு. ஏன் நீ பயப்படல தெரியுமா? நான் வெகு காலம் மௌனமா இருந்ததுனால நீ எனக்கு பயப்பட மாட்டேற. அப்பப்போ உன்னை நான் வந்து அடிச்சிருந்தேன்னா, தண்டிச்சிருந்தா அந்த மட்டத்திலேயே நீ திருந்தி இருப்பாய். ஆனா நான் உன்னை ஃப்ரீயாவே விட்டதுனால, அல்லது உன் மேல வந்து ரொம்ப அன்பு வைத்து நான் உன்னை ஃப்ரீயாவே விட்டதுனால நீ எல்லாவற்றையும் தேவன் என்று ஒருவர் கண்டுகொள்ளல. ஒரு ஆங்கிள் நம்ம என்ன நினைச்சிட்டோம், நமக்கு ஆண்டவர் ஃபேவர், நம்ம என்ன செஞ்சாலும் அவர் கண்டுகொள்ள மாட்டார். ஒரே ஆங்கிள். இன்னொன்னு, அப்படி ஒருத்தர் இருக்காரா, காட்னு ஒருத்தர் இருக்காரா? ஏன் நம்ம என்ன தப்பு செய்தாலும் ஒண்ணுமே செய்ய மாட்டாரு? அப்ப நோ காட் நம்ம இந்த உலகத்துல யாருமே பார்க்கல.
அப்படின்ற எண்ணம் வந்து விட்டது. நாம என்ன பேசினாலும் அது வெளியில தெரியாது. நம்ம என்ன சொன்னாலும் அதை யாரும் எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டார்கள். அப்படி கேட்டாலும் அதுக்கு ஒரு பொய் சொல்லலாம். அந்த பொய்க்கு ஒரு கேள்வி கேட்டால் அந்த பொய்க்கும் ஒரு பொய் சொல்லலாம். The lie has no end. பொய்க்கு முடிவு என்பது கிடையவே கிடையாது. Truth has an end in a certain time. ஒரு இடத்துல உண்மை முடிவுக்கு வந்துடும். ஒருத்தன் உண்மையை சொல்ல ஆரம்பிச்சான்னா அது ஒரு இடத்துல நின்றுடும். அவ்வளோ, இதான் சார் உண்மை, இவ்வளோதான் விஷயம், ரைட், ஓகே. பட் ஒருத்தன் பொய் சொல்ல ஆரம்பிச்சானா முடியவே கிடையாது. அது போயிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். பிகாஸ் இட் இஸ் certain thing. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய, இச்சைகள்னா என்னது, ஆசைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலைவிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். திஸ் இஸ் த ஆன்சர். ஆன்சர் என்ன அப்படின்னா, சாத்தானை பற்றி ஆண்டவர் டெஃபினிஷன் கொடுக்கிறார். ஏன் சாத்தானால சத்தியத்துல நிலை நிற்க முடியவில்லை அப்படின்ற கான்செப்ட் சொல்றாரு. சத்தியம்னா என்ன? சத்தியம் என்றால் தேவனுடைய வார்த்தை. தேவனால் சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் சத்தியம். பிசாசு என்கிற சாத்தானால் சொல்லப்படும் வார்த்தைகள் எல்லாம் பொய்கள், இல்லாதவை என்று அர்த்தம். அப்படி ஒன்று இல்லவே இல்லை. சத்தியம் என்றால் அத்தனையும் இருக்கிறது, இருக்கும், இருந்தது. அதுல வந்து இட் ஹாஸ் எ ஹிஸ்டரி இட் செல்ஃப். அதற்குள் ஒரு கடந்த கால வரலாறு இருக்கிறது, நிகழ்கால நிகழ்வுகள், நடக்கைகள் இருக்கின்றன, இனிமேல் நடக்க போகும் எதிர்கால வரலாறும் இருக்கிறது. இது சத்தியம். இதுல வந்து மறைப்பதற்கு, மாற்றுவதற்கோ அல்லது கூட்டி குறைத்து சொல்வதற்கோ ஒன்றுமில்லை. தேவன் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார், எழுதி வைத்து விட்டார் தன்னுடைய புத்தகத்தில். பட் பிசாசு அப்படி இல்லை. அவன் தன் சொந்தத்திலே எடுத்து அந்தந்த டைமுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் எடுத்து he will deliver. எடுத்து தன் சொந்தத்துல, சொந்த கதை என்னடா சொந்த கதையெல்லாம் எடுத்து விடுற அப்படின்னு சொல்றாங்கல்ல, பாத்தீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னடா பொய் பொய்யா பேசிட்டு இருக்கிற, இவனுக்கு ஒரு சீட்டை எடுத்து போடுப்பா, ஒரே பொய் பொய்யா பேசிட்டு திரிகிறான். அது அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி இவன் வந்து ஜீசஸ், அதாவது காட் வந்துட்டு ஃபாதர் ஆஃப் ட்ரூத், கடவுள் சத்தியத்தினுடைய பிதாவா. ஜீசஸ், அதே ஜீசஸ் சொல்றாரு. ஜீசஸ் என்ன சொல்றாருன்னா, சாட்டன் பொய்க்கு பிதா, பொய்யின் பிதா. த ஃபாதர் ஆஃப் லைஸ், பொய்களின் பிதா. முதல் பொய்யனும் அவன் தான். அண்ட சராசரத்திலையும் ஓல் யூனிவர்ஸ்லையுமே the first liar is Satan, and the whole universeலையும் the first truth teller is the Lord God. அவரிடத்தில் இருந்துதான் சத்தியம் தொடங்கியது, பிறந்தது. பிசாசின் இடத்தில் இருந்துதான் பொய் புறப்பட்டது, பிறந்தது. ஏன்? அவன் தான் பொய். பொய் பெற்றெடுத்தது பொய்யாயிருக்கும், சத்தியம் பெற்றெடுத்தது சத்தியமாயிருக்கும். தேவன் சத்திய தேவன் என்று வேதம் சொல்கிறது. அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சத்தியம் என்று தன்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார். பிசாசினுடையது, பிசாசு பொய்யன், அவனுடையவை எல்லாம், அவனுடையதை பின்பற்றுகிறதெல்லாம் பொய்யர்கள். புரியுதுங்களா? இப்ப நீங்க வந்து காவிரி ஆறு எங்க புறப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டா, குடகுமலை, கர்நாடகா, அங்கிருந்து புறப்படுது. அங்கே ஒரு பிறப்பிடம், அது கடலில் கலக்கிறது. ஒரு தொடக்கம், ஒரு முடிவு. சத்தியத்தினுடைய தொடக்கம் தேவன் இயேசு கிறிஸ்து, முடிவு அவர்கிட்டே திரும்ப. சத்தியத்தில் வாழ்ந்தோம்னா அவர்கிட்ட தான் போய் சேருவோம் பத்திரமா. பொய்யின் தொடக்கம் சாட்டன். அந்த பொய்யிலேயே போனோம்னா அவன் கொண்டு போய் எங்க சேர்க்கணுமோ அங்க கரெக்டா சேர்த்துருவான். சோ ஆதி முதல் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவனோட ஹிஸ்டரியை சொன்ன கேட்டீங்கல்ல. அவன் ஏன் வந்து பரலோகத்தில் இருந்து விழுந்து போனா? தேவதூதனா இருந்த ஒருத்தவன் ஏன் பிசாசா மாறினான்? காரணம், சத்தியத்தில் அவனால் நிலை நிற்க
முடியவில்லை. ஸ்டாண்ட் பண்ணணும். ஒரு இடத்துல நீங்க என்டர் ஆகுறது முக்கியம் இல்லை, அந்த இடத்துல நீங்க நிலை நிற்கிறீர்களா என்பதுதான் முக்கியம். யூ கேன் என்டர் த சினிஃபீல்ட். நீ சினிஃபீல்ட் என்டர் ஆயிட்டேங்கிறது விஷயம் இல்லை, சினிஃபீல்ட்ல ஸ்டாண்ட் பண்ணியா? ஒரு கன்சர்ன்ல, ஒரு கம்பெனியில, ஒரு இடத்துக்குள்ள நம்ம போய் போறது, என்டர் ஆயிட்டேன், நான் அந்த ஃபீல்டுக்குள்ள என்டர் ஆயிட்டேன், சோ ஹாப்பி, நைஸ் திங். பட் நீ அங்க ஸ்டாண்ட் பண்ணியா? நிலை நின்றாயா அல்லது ஃபேலன் விழுந்து போனாயா? எது எது பேசும் உங்களுக்கு? நிலை நின்றால் சாதிக்க முடியும், சாதித்தவர்கள் நிலை நிற்பார்கள். அப்ப அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் இது ரெண்டும் நடக்காம போயிருச்சு. ஃபேலன் அர்த்தம், விழுந்து போயிட்டாங்க. என்ட்ரானாங்க, பட் அங்க போய் அவங்களால நிலை நிற்க முடியவில்லை. பைபிள் அழகா சொல்லுது, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு நல்லது. நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்றோங்கிறது இட் இஸ் நாட் மேட்டர், நம்ம ஹவு டு ஃபினிஷ் தட், நம்ம எப்படி அதை முடித்தோம், அது சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சுதா, அதுதான் பேசும். நீங்க தொடங்கும் போது யாருக்குமே தெரியாம கூட ஒரு கம்பெனியை தொடங்கிருக்கலாம். தொடங்கின வரலாறு எல்லாருக்குமே தெரியுமா? ஒரு கம்பெனி தொடங்கும் போதே ஃபேமஸா தொடங்கிறது இல்லை. ஜியோ மாதிரி ஒரு சில இது ஸ்டார்டிங்ல ஃபேமஸா இருக்கும், பட் தொடங்கி சாதாரணமா கூட தொடங்கிக்கலாம். பட் மெல்ல 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 வளர்ந்தோம்னு தான் இருக்கணும். தொடங்கும் போது பயங்கரமா தொடங்கி எடுத்த உடனே சக்சஸ்ல போய் அப்படியே சட்டார்னு கீழே விழுந்து, அல்லது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி 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 வந்து கடைசியில் அழிஞ்சே போயிட்டா இது வேஸ்ட் இல்லை. தொடங்கினதே வேஸ்ட் இல்லை. தொடங்கும் போது ஒண்ணுமே இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, ஜீரோல இருந்தாலும் பிரச்சனை இல்லை, மைனஸ்ல இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனா மெல்ல மெல்ல நீங்க உங்களை மேக்கப் பண்ணி 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 கொண்டு வந்து டாப்புக்கு வந்துட்டீங்கன்னா அங்கதான் அதுதான் ரெகக்னிஷன், அதுதான் அங்கீகாரம் பெறும். அவார்ட் கொடுக்குறாங்க, அது என்னது? அது ஒரு முடிவு. ஒருத்தர் சாதிச்சுட்டான்னா அவன் முடிவில் அங்கீகாரம் பெறுவான். ஒருத்தர் சாதிக்கிறதுக்கு முடிவு பாரு, பெருசா சாதிச்சுவான், பெருசா சாதிச்சுவான் சொல்லிக்கிட்டே இருக்கான். பட் தட்ஸ் நாட் ரெகக்னிஷன். எது ரெகக்னிஷன்? அவன் சாதிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவனுடைய ஆஃபீஸ்லயோ அவனுடைய சினிமா ஃபீல்டுலயோ எங்கேயோ அவனுக்கு ஒரு ரெகக்னிஷன், ஹானர் பண்றாங்க, இல்லை அவார்ட் கொடுக்குறாங்க அல்லது அவனை புகழ்றாங்கன்னா முடிவிலே தான் அங்கீகாரம் கிடைக்கும். ஹவு பிக் யூ ஸ்டார்ட், தட் இஸ் நாட் மேட்டர். நீங்கள் எவ்வளவு பெரிதாய் தொடங்கினீர்கள் என்பது மேட்டரே கிடையாது. நீங்க சின்னதா கூட தொடங்கிக்கோங்க, பட் அட் த எண்ட் டைம், அட் த ஃபினிஷிங் டைம்ல நீங்க எவ்வளவு அழகா ஃபினிஷ் பண்ணிடுங்களா, முடிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பொய்க்கு முடிவு என்பதே கிடையாது. சத்தியம், உண்மை அப்படின்னா, ட்ரூத் அப்படின்னா அதுக்கு ஒரு முடிவு கண்டிப்பா உண்டு. அப்போ காட் மௌனமா இருக்கும் பொழுது பொய்யர்கள் என்ன நினைச்சிடுறாங்களாம்? காட் ஆர் ஒரு ஃபேமிலியில உங்களுக்கு மேல இருக்கிறவங்க அல்லது அஃபீஷியலா உங்களுக்கு மேல இருக்கிறவங்க ஒரு விஷயத்தை பற்றி உங்களுக்கு அப்பப்போ ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்காததினாலேயோ அல்லது அதை பற்றி விசாரிக்காததினாலேயே என்ன நினைச்சிடறோம் நாம? அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, அல்லது நாம சொல்றதெல்லாம் அவங்க நம்பிட்டாங்க. பட் த ட்ரூத் இஸ், சம்டைம் அவங்களுக்கு அதுக்குள்ள போக ரொம்ப மனவேதனையா இருக்கும். ஒரு நல்ல விஷயத்த தோண்டி தோண்டி கேட்டீங்கன்னா ஹாப்பியா இருக்கும். பட் ஒரு கெட்ட விஷயத்த, அது நம்ம கிட்ட எல்லாமே இருந்தாலும் பட் அதை கேட்கிறதே ரொம்ப மனவலி. அதை திரும்ப திரும்ப அதை பத்தி விசாரிக்கிறது இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப மன வேதனைக்குரியது. ஸோ அப்ப நம்ம என்ன செய்வோம்? போதும், ஐ டோன்ட் வாண்ட் டு இன்டர்ஃபியர் இன் திஸ் திங், இவ்வளவுதான் அப்படின்னும் போது போதும் இருக்குங்க. அது உண்மையாவே இருந்தாலும் வேண்டாம் அப்படின்னு போயிடுவாங்க. அதனாலேயே அது உண்மையாயிடாது. ஒரு காரியம் விசாரிக்கப்படவில்லை என்பதினாலேயே அல்லது தீர விசாரிக்கப்படவில்லை, ஆழமாய் விசாரிக்கப்படவில்லை என்பதினாலேயே அது அவங்களால அதை ஹேண்டில் பண்ண முடியலன்னோ இல்லை அவங்களுக்கு அது தெரியல அப்படின்னு கிடையாது. அவங்க அதுக்கு மேல மோர் ஓவர் டீப் த்ரூவா போக விரும்பல அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆண்டவர் அப்படி மௌனமா இருந்தார்.
ஆனா இப்போ அவருக்கு ஒரு முடிவு பண்ணிட்டாரு. என்ன, அப்படி வெகு காலம் மௌனமா இருந்தேன், பொறுத்துக்கிட்டே இருந்தேன். நான் அப்படி மௌனமா இருந்ததே இப்போ உனக்கு பிளஸ் ஆயிடுச்சு. நான் மௌனமா இருந்ததை எப்படி எடுத்திருக்கணும்? ஐயோ, நான் இவ்வளவு தப்பு செஞ்சோம். எங்க அப்பா, எங்க அம்மா, எங்க அண்ணன், என் தம்பி, என் அக்கா, தங்கச்சி, என் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே இவ்வளோ நாட்கள் தாங்கி இருக்கிறாங்க. அதனால இனிமே நான் தப்பு செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கணுமா? இதுதான் லிமிட். நம்ம ரொம்ப ஓவரா போறோம். இதுக்கு மேல இப்படி பண்ணக்கூடாதுன்னு நம்ம நினைக்கணுமா? அல்லது இதுவரைக்கும் எதுவும் ஆகலையே, அப்ப இன்னும் ஒன்று ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கலாமா? ஒரு லெவல் இல்லையா, ஒரு லிமிட். தேர் இஸ் எ லிமிட் ஃபார் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லை உண்டு. அந்த எல்லை நம்ம மனசு சில நேரத்தில் உணர்த்தும். இதுக்கு மேல போனா ஆபத்து, நம்ம ரொம்ப ரிஸ்கியா டிராவல் பண்றோம், இதோட நிறுத்திக்கலாம் அப்படின்னு தோணி நிறுத்துறவங்க தப்பிச்சுக்கிட்டவங்க. இந்த உலகத்துல எல்லாருமே தப்பு பண்ணியிருக்கிறாங்க. ஆனா ஏதோ ஒரு புள்ளியில அவங்களுக்கு ஒரு உணர்வு வரும். அந்த உணர்வுல முடிவெடுத்து நம்ம ரொம்ப ஓவரா போறோம், இதோட நிறுத்திக்கிறதுன்னு நிறுத்தினாங்க பாருங்க, அவங்களாம் தப்பிச்சிட்டாங்க, வெளியில தெரியாம போயிட்டாங்க, சேவ் ஆயிட்டாங்க. பட் யாரு இன்னும் ஒண்ணு போயிடலாமோ, போவோம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு போறோம்ல, அந்த ஸ்டேஜ் அங்க ஒருவேளை சொல்ல முடியாது. அந்த 101 தான் காடு ஒரு வீழ்ச்சியை வச்சிருப்பார். நம்ம என்ன நினைப்போம், 100 வரைக்கும் வந்துட்டோம், ஒண்ணுமே ஆகலையே, சரி இன்னும் ஒன்னு ட்ரை பண்றோம். பட் காட் என்ன நினைப்பாருன்னா 100 to 1 தான் பிளான் போட்டு வச்சிருப்பார், அடி கொடுக்கணும்ட்டு. கரெக்டா இன்னும் ஒன்ன ட்ரை பண்ணலான்னு கால் எடுத்து வைப்போம், அங்க இருந்து பனிஷ்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிடும். புரியுதுங்களா? ஸோ வெகு காலம் மௌனமா இருந்தார். அவருடைய சைலன்ஸையே இவங்க பிளஸ் அட்வான்டேஜா எடுத்துட்டாங்க. சைலண்டா தானே இருக்காரு, எதுவுமே பண்ணலையே. இஃப் இஸ் காட் இருந்தாருன்னா இதான் நடந்திருக்கணுமே. இவங்க எல்லாம் சொல்ற மாதிரி இவங்க அப்படி கர்த்தர் தண்டிப்பார், இதை செஞ்சா கர்த்தர் தண்டிப்பார், அப்படி செய்தா கர்த்தர் தண்டிப்பார், இது கர்த்தர் இப்படி எல்லாம் பேசுறாங்கன்னா அது உண்மை என்றால் எனக்கு நடந்திருக்க வேண்டியது தானே, ஏன் நடக்கல? நீங்க இதை சொல்றீங்கல்ல, you pastors are preaching, if you not obey the commandments of God will punish, God will punish, God will punish. Still now I'm seeing, I'm waiting, where is the punishment? I didn't see any punishment. இதுவரைக்கும் நான் எந்த தண்டனையும் பார்க்கல நீங்க சொன்ன மாதிரி. இப்ப யார் பொய்யரா தெரியுறாங்க? The pastors are seems like a liars. இதை பிரீச் பண்ணவங்க பொய்யர்களா தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்? நீங்க சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறீங்க, அப்படி எதுவுமே நடக்கல, அப்ப நீங்க தான் பொய் சொல்றீங்க, நாம் போறது தான் கரெக்ட் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்குள்ள இந்த மனிதர்கள் போக தொடங்கிடுறாங்க. அப்படி போகும்போது அப்படி டிராவல் மூவ் ஆகும் பொழுது தேவன் மறைந்திருந்து வெளியில வருவார். பட் எல்லாருக்கும் ஒரு டைம் பீரியட் வச்சிருப்பாருப்பா. எல்லா மனிதரையும் ஒரே நேரத்தில் தண்டிக்க மாட்டார். உங்களுக்கு ஒரு கிரேஸ் அதிகமா இருக்கும், உங்களுக்கு ஒரு கிரேஸ் டைம் இருக்கும், உங்களுக்கு ஒரு கிரேஸ் டைம் இருக்கும், எனக்கு ஒரு கிரேஸ் டைம் இருக்கும். எல்லாரையும் ஒரே டைம்ல கை வைக்க மாட்டார். உங்களுக்கு கொஞ்சம் அதிக டைம் கொடுப்பாரு, இல்ல அவங்களுக்கு அதை விட அதிக டைம் கொடுப்பாரு, உங்களுக்கு இன்னும் கம்மியா கொடுக்கலாம், இல்ல எனக்கு இன்னும் அதிகமா கொடுக்கலாம். இது அவருடைய இஷ்டம். கிருபை அவருடைய சித்தம். எவன் மேல் இரக்கமா இருக்கிற சித்தமா இருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமா இருப்பார். எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமா இருப்பாரோ அவன் மேல் கிருபையா இருப்பார். அவருடைய இஷ்டம். நீங்க ஏன் அவனுக்கு அதிக இரக்கம் காட்டுறீங்க, எனக்கு ஏன் காட்ட மாட்டீங்கன்னு கேட்க முடியாது. அவருடைய இஷ்டம். பணம் என்னோடது. உங்களுக்கு 100 ரூபாய் கொடுப்பேன், உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்பேன், உங்களுக்கு 500 ரூபாய் கொடுப்பேன். நீங்க என்ன 100 ரூபாய் அவங்களுக்கு கொடுத்து, இப்ப 100 ரூபாய் நீங்க எனக்கு 100 ரூபாய் கொடுத்து அவருக்கு 500 ரூபாய் கொடுத்து 1000 ரூபாய் கொடுப்பேன். அது மாதிரி ஒரு பைபிள்லேயே ஒரு இது வரும். சம்பளம் கொடுக்கும்போது இந்த சம்பளம் கொடுக்கும்போது சர்வெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, என்ன அப்படின்னா, நாங்க காலையில எங்களை ஃபர்ஸ்ட் வேலைக்கு கூப்பிட்டீங்க, நாங்க காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் வெயில்ல உஷ்ணத்துல வேலை செஞ்சோம், பகலின் உஷ்ணத்தை தாங்கணும், வேர்வையை தாங்கணும், எங்களுக்கு அதே சம்பளத்தை கொடுக்குறீங்க. கடைசி நேரத்தில் ஒரு 1 hour தான் இவங்க ஒர்க் பண்ணாங்க, இவங்களுக்கும் அதே சேலரியை கொடுக்குறீங்க, எங்களை போய் ஈக்குவல் ஆக்கிட்டீங்களே. என்னப்போ அந்த ஓனர், அந்த எஜமான் என்ன சொல்லுவான்னா, நண்பா, சிநேகிதனே, உனக்கு நான் காலையில உன்னை வேலைக்கு கூப்பிடும் போது என்ன சம்பளத்துக்கு பேசினேனோ அந்த சம்பளத்துல 1 ரூபாய் மிச்சம் வைக்காம நான் உனக்கு கொடுத்துட்டேன். அவனுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்கறது ஏன் இஷ்டம், அது என்னுடைய பணம். நான்
தயாளனாய் இருக்கிறபடினால நீ வன்கண்ணனாய் இருக்கலாமான்னு கேட்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய பணம் அது, உனக்கு கொடுத்தது பேசி முடிச்சது, நான் கொடுத்தாச்சு. அவருக்கு வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம், 1 ஹவர் வேலைக்கே வந்துட்டு ஒரு அதிகமாக கொடுக்கணும்னு எனக்கு தோணுச்சுன்னா அது என்னுடைய தயாள குணம், அது என் மனசு. நான் அந்த மனசை அவனுக்கு காமிக்கிறேங்கிறதுக்காக நீ வந்துட்டு அது மேல கண்டு வச்சு நீங்க என்ன எப்படி எப்படி அவனுக்கு இவ்வளவு கொடுக்கலாம், நீ ஏன் கேட்கிற? உனக்கு கொடுத்தாச்சுல்ல, நீ கிளம்பு. உனக்கு பேசின தொகை உனக்கு கொடுத்தாச்சு. அவனுக்கு கொடுக்கிறதோ கொடுக்காததோ அது என்னுடைய இஷ்டம். யூ டோன்ட் இன்வால்வ் ஆன் திஸ் மேட்டர் அப்படின்னு நறுக்குன்னு ஒரு பதில் சொல்வார். ஸோ அந்த மாதிரி காட் வந்துட்டு யாருக்கு வந்து கிரேஸ் மெர்சிஸை அதிகமாக கொடுக்குறாரு கம்மியாக கொடுக்குறான்றது அவருடைய இஷ்டம். யாரும் கேட்க முடியாது. சிலருக்கு டைம் அதிகமாக கொடுப்பாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா நேசிக்கிறார் ஏதோ ஒரு விதத்தில். அந்த டைம் பீரியட்ல மாறிக்குவாங்கன்னு ஒரு டைம் கொடுத்துறாரு. பட் அதுக்கும் ஒரு லிமிட் இருக்கு. there is a time for everything. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, பிடுங்க ஒரு காலம் உண்டாம். புரியுதுங்களா? பைபிள் சொல்லுது எல்லாத்துக்கும் ஒரு காலத்தை கர்த்தர் நியமித்திருக்கிறாராம். அந்த மாதிரி அவர் மனது இறங்கி விடுறதுக்கும் ஒரு காலம் உண்டு, திடீர்னு தண்டிப்பதற்கும் ஒரு காலத்தை வைத்திருப்பார். அது எந்த டைம் நமக்கு தெரியாது. இஃப் அது நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம அந்த டைமுக்கு முன்னாடி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். பட் எப்போ வருவாங்கன்னு யாருக்கு தெரியும்? எப்போ வேணா கை வைப்பலாம்ல. இப்போ ஒரு சிரிச்சு பேசிட்டே இருக்கிற ஒரு டீச்சர் நம்ம கிளாஸ்லாம் நிறைய பார்த்துருப்போம். ஸ்கூல் டேஸ்ல எல்லாம் நல்லா பேசிட்டே இருப்பாங்க டீச்சர்ஸ் எல்லாம். அவ்வளோ ஜோக்ஸ் அடிச்சுட்டு இருப்பாங்க, விழுந்து விழுந்து சிரிச்சுட்டே இருப்போம். திடீர்னு ஒரு செகண்ட்ல அவங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்பார்க் ஆயிடுவாங்க. அப்படியே வெறித்தனமா வந்து போட்டு பெறம்படுத்து கிளாஸையே போட்டு விரட்டி விரட்டி அடிப்பாங்க. நமக்கு தெரியுமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிரிச்சிட்டு இருந்த சாரு அவ்வளோ சிரிப்பு காட்டினாரு, இன்னே அது ஒரு செகண்ட்ல அப்படியே மாதிரி அடிச்சு துவைக்கிறாரு. இப்போ எல்லாரும் எப்படி பார்ப்போம்? அவரை இப்படி பார்ப்போம். அப்ப மனசுக்குள்ள போது கண்டுபிடிக்க முடியும் சாருக்கு எப்போ கோவம் வரும்னு தெரியுமா? சார் காட் எப்போ கோவம் வரும்னு யாருக்குமே தெரியாது. அப்போ வெகுகால மௌனமாயிருந்த காட் ஒரு முடிவு எடுக்கிறாரு. என்னது? இனிமே உன்னுடைய செயல்பாடுகள் எல்லாத்தையும் நான் வெளியில எக்ஸ்போஸ் பண்ணுவேன். அதான் சொல்றாரு காட். நீ யாரு, நீ என்னென்ன நல்லது பண்ண, நீ என்னென்ன தீங்கு செய்தாய் அப்படிங்கிறது எல்லாத்திலும் ஐ வில் எக்ஸ்போஸ் யூ டு எவ்ரி ஒன். உன்னுடைய நீதி, நீ செஞ்ச நீதி அப்படின்னா என்ன அர்த்தம்? நீதினா நீதி செஞ்சன்னு அர்த்தம் இல்லை. எந்த நிலைமையில உன்னுடைய நீதி நியாயம்லாம் இருந்துச்சு, உன்னுடைய நடவடிக்கைகள்லாம் இருந்துச்சு, எவ்வளவு மோசமா உன் நீதி இருந்துச்சு, தான் உன் நீதி, வா காமி அப்படி சொல்லுவோம்ல, சொல்லுவோம். ஆமாப்பா உன் நீதியை காமி பார்க்கும், உன் நியாயத்தை காமி, இதான் உன் நியாயமா அப்படின்னு. அந்த நீதியையும் நீ செய்த எல்லா தவறான கிரியைகளையும் நான் வெளிப்படுத்த போறேன். இதுவரைக்கும் நான் மறைச்சு காப்பாத்திட்டு இருந்தேன். பட் ஹியர் ஆஃப்டர் ஐ டோன்ட் சேவ் யூ அண்ட் ஐ டோன்ட் ஹைட் யூ. ஐ வாண்ட் டு எக்ஸ்போஸ் யுவர் ஆக்டிவிட்டிஸ், வாட் யூ ஹாவ் டன் அப்படின்னு ஆண்டவர் அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டார். அப்போ நீ என்னை நோக்கி கூப்பிட்டாலும் உன்னுடைய பிரேயர், உன்னுடைய கணங்கள், அந்த டைமிங்ஸ் உன்னை தப்பு வைக்காது. என்னது? ஹையஸ்ட் ஆங்கிரி மோட் ஒரு காட் வந்துட்டு. ஸோ அப்போ இந்த பொய் பிசாசினுடையது. பொய்க்கு பிதா யாரு? பிசாசு. நம்ம பொய் பேசும்போதெல்லாம் யாரை ஹானர் பண்றோம்? உண்மை பேசும்போது, பயந்து நடக்கும்போது, நான் போயிட்டு பாட்டு பாடி கர்த்தரை வணங்கணும்னு இல்லை, நான் போய் ப்ரேயர் பண்ணணும்னு தான் கிடையாது. நான் மனசுக்கு பயந்து, கர்த்தருக்கு பயந்து இல்லை, நம்ம தப்பு பண்ணக்கூடாது, நான் பொய் பேசக்கூடாது, நான் நினைக்கும் போதே ஐ எம் ஹானரிங் காட், ஐ எம் குளோரிஃபையிங் காட். நான் கடவுளை மகிமைப்படுத்துகிறேன். அவர் இருக்கிற, எங்க அப்பா இருக்கிறார், அவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அவர் முன்னாடி நான் அப்படி நடக்க மாட்டேன், அவர் முன்னாடி நான் அப்படி படுத்துக்க மாட்டேன். எங்க அப்பா வராங்கன்னா படுப்புங்கம்மா, ஹாலில் படுத்துருப்போம். அப்பா கிராஸ் பண்ணும்போது பெண்கள் என்ன பண்ணிருப்பாங்க? டக்குன்னு எழுச்சிடுவாங்க. ஏன்? அது அப்பாவுக்கு ஹானரா இருக்காது. பெண் பிள்ளை நம்ம போய் ரூம்குள்ள படுப்போம், ஹானர். நம்ம என்ன பண்றோம்? அப்பா உடனே சந்தோஷப்படாது, என் பொண்ணுக்கு என் மேல இவ்வளவு மரியாதை இல்ல, அது ஒரு ஹானர். எங்க அப்பா கூட வெளியில போறேன், என்ன காலேஜ்க்கு அனுப்பியிருக்காரு, எங்க அப்பா ஸ்கூலுக்கு அனுப்பியிருக்காரு, வெளியில என்னை நம்பி அனுப்புறாரு. நான் அப்படி போகும்போது நாங்க ஒழுங்கா போயிட்டு திரும்ப வருவேன். ஆனா எங்க அப்பாவால் அதை பார்க்க முடியாது.
He can't see where I go, what I'm doing, where I am with anyone. அவரால் பார்க்க முடியாது. பட் அவர் பார்க்கலன்னாலும் நான் எங்க அப்பாவுக்கு உண்மையா இருப்பேன். அப்ப நான் எங்க அப்பாவை ஹானர் பண்றேன், எங்க அப்பாவை நான் உயர்த்துறேன். அவருக்கு அது ஒரு நாள் தெரிய வரும், தான் பொண்ணு நினைச்சு அவர் ரொம்ப பெருமைப்படுவார். புரியுதா உங்களுக்கு? பட் ஆப்போசிட்டா, who is seeing, யார் பார்க்கிறா? யாரால கண்டுபிடிக்க முடியும்? யாரால என்னை கண்டுபிடிக்க முடியும்? நான் எவ்வளோ அழகா பிரில்லியண்டா ஒவ்வொன்றையும் மறைக்கிறேன் தெரியுமா? This brilliancy is rising from the pride. பெருமை, இருமாப்பு. என்னை யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது, என்னை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. நான் அவ்வளோ பிரில்லியண்டா பொய் சொல்லுவேன். அவ்வளோ பிரில்லியண்டா பேசுறது மட்டும் பொய் இல்லைப்பா. ஒரு விஷயத்தை நாம இருப்பதை இல்லாதது மாதிரி மறைக்கிறோம் இல்லப்பா. இட்ஸ் எ ஆக்டிவிட்டி ஆஃப் லை. லை அப்படிங்கிறது சிந்தனையிலையும் இருக்கு, லை அப்படிங்கிறது வேர்டாகவும் இருக்கு. பேசும்போது வேர்டாகவும் இருக்குப்பா. அதையே நான் செய்யும்போது அதுவும் லை தான். இது ஃபங்க்ஷன் மோட்ல இருக்கு. இப்போ ஆக்டிவிட்டி, ஒரு விஷயத்தை நான் பண்ணிட்டேன், ஆனால் நான் அதை மறைக்கிறேன். மறைச்சு நாடகம் பண்ண பொய், லை. அதுக்கான ஆதாரங்கள் இருந்தாலும் அப்படி இல்லாதது போல நடிப்பது இருக்கு பாருங்க, அது ஒரு பொய். அதுதான் அனனியா சபீரா அப்படிங்கிற அந்த 2 பேர் அதை தான் பண்ணாங்க. ஹோலி ஸ்பிரிட்ல தெரிஞ்சிடுச்சு பீட்டருக்கு, யாரும் சொல்லலை. ஹோலி ஸ்பிரிட்ல தெரிஞ்சிடுச்சு. பார்க்குறாரு, கண்ணுக்கு தெரியுது அவருக்கு. இவங்க நிலத்தை வித்துட்டு முழு பணம், 1 கோடின்னு வச்சுக்கோங்க, 1 கோடியில் வந்த பணத்தில் 50 லட்சத்தை எடுத்து மறைச்சு வச்சுட்டு 50 லட்சத்தை கொண்டு வந்து தான் கொடுக்குறாங்க. அவருக்கு தெரியுது, அப்படியே தெரியுது. பார்க்குறாரு, கண்ணில் தெரியுது அவருக்கு. கேட்குறாரு, அனனியாவே நிலத்தை இவ்வளவுக்கு தான் விற்றீர்களா அப்படின்னு கேட்குறாரு. ஆமா, இவ்வளவுக்கு தான் விற்றேன் அப்படிங்கிறார். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி, பரிசுத்த நீ மனுஷங்கிட்ட போய் சொல்லலப்பா, யூ டெல்லிங் த லை in front of and to the Holy Spirit. பரிசுத்த ஆவியினிடத்திலே பொய் சொன்னாய் அப்படின்னாரு. அப்படியே அந்த ஆள் விழுந்து அப்படியே செத்து போயிட்டான். பாருங்க, லை கொண்டுடுச்சு, அந்த நிமிஷமே கொண்டுடுச்சு. மனுஷங்கிட்ட போய் சொல்லலாம், பட் ஒருத்தர் நான் பேசுறேன்னா, இஃப் ஐ எம் டாக்கிங், நான் எந்த ஆவியில நான் பேசிட்டு இருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியாது. நானா பேசுறேன்னு நீங்க நினைக்கலாம். பட் நான் உங்களை விசாரிக்கும் போது நான் ஹோலி ஸ்பிரிட்ல கூட கேட்பேன். அப்படின்னா என்னது தெரிஞ்சுக்கிட்டு கேட்பேன் எல்லாத்தையுமே. அப்படி கேட்கும்போது நீங்க பொய் சொல்றதை எங்கிட்ட சொல்லல, யூ டெல்லிங் த லை டு த ஹோலி ஸ்பிரிட். ஏன்? த பாஸ்டர் இஸ் ஆஸ்கிங். எல்லாம் அறிந்து கேட்கிறார், எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு கேட்கிறார். அவருக்கு எல்லாமே தெரிந்திருக்குது. God exposed everything of you to him. அவரிடத்தில் எல்லாவற்றையும் கர்த்தர் வெளிப்படுத்தி விட்டார். ஆனா நீங்க என்ன சொல்லுவீங்க? நத்திங் ஐ டன், நான் ஒன்றும் செய்யல அப்படின்னும் போது, அப்பதான் பொய் யார்கிட்ட போச்சு? இப்ப உள்ள இருந்து ஒருத்தர் பேசினார்ல, அவர்கிட்ட போய் சொன்னதுனால அவருடைய ஜட்ஜ்மெண்ட், அனனியா இம்மீடியட்லி ஹாஸ் டைட். அவனை கொண்டு போய் அடக்கம் பண்றாங்க. 3 hours கழிச்சு அவன் ஒய்ஃப் வரான். ஒய்ஃப் வந்த உடனே அவகிட்ட கேட்கிறாரு. அவளுக்கு தெரியாது ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு, பொய் சொல்லி இறந்துட்டாரு. அவர்கிட்ட கேட்ட உடனே அவர் சொல்றா, அம்மா சஃபீரா, நிலத்தை எவ்வளவுக்குமா விட்டீங்க? அவளும் பேசி வச்சுக்கிட்டாங்க. So she said, yes, what husband said. கணவன் என்ன சொன்னானோ அதையே சொல்றான். பரிசுத்த ஆவியை சோதிப்பதில் நீங்கள் இருவரும் ஒருமனப்பட்டதென்ன? உன் கணவனை அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்கள் இதோ வாசற்படியில வருது, உன்னையும் அடக்கம் பண்ணுவார்கள்னார். இதான் சொன்னார். அப்படியே விழுந்து அந்த லேடியும் இறந்துட்டாங்க. ஸோ 2 பேரையும் அடக்கம் பண்ணாங்களாம். இந்த விஷயத்தை கேட்ட எல்லாருமே நடுங்கி போயிட்டாங்க. அப்படி the lie is very dangerous. It will kill the life. உயிரை கொன்றுவிடும். ஆனா யார்கிட்ட சொல்றோங்கிறது பார்த்து பேசணும். எல்லார்கிட்டையும் போய் சொல்லி பழக்கமாகி அது சொல்லக்கூடாத இடத்துல போய் சொல்லிட்டோம்னா அவ்வளவுதான். நிறைய பேர் கை, இந்த பிக் பாக்கெட் அடிக்கிறவன் கை, பணம் அடிக்கிறவன் கையெல்லாம் இருக்கும். எல்லாருக்கிட்டையும் அடிச்சு என்ன பண்ணிடுவான்? எனக்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பாக்கெட்டில் கையை விட்டுருவான்.
இப்படிதான் மாற்றணும். நேரம் சரியில்லைன்னா கர்த்தர் ஒரு நேரம் வைத்திருப்பார். அந்த நேரத்துல மாட்டக்கூடாத இடத்துல போய் மாட்டிக்குவோம். ஸ்கூல்ல மாட்டியிருந்தா கூட ஒண்ணா இருக்காது, லோக்கல்ல மாட்டியிருந்தா ஒண்ணா இருக்காது. ஆனா அங்கெல்லாம் தப்பிச்சு எங்க மாட்டக்கூடாதோ அங்க போய் மாட்டிடுவான் இந்த மாதிரி ஆட்கள். ஸோ என்ன, எதையுமே ஸ்டார்டிங் லெவல்லே சரி பண்ணிடணும். நம்ம கிட்ட ஒரு விரும்பத்தகாத ஒரு காரியம் செயல்பாடு நம்ம கிட்ட இருக்குன்னா நமக்கு முதல்ல பிடிக்க கூடாது. நாம நம்மை குறித்து அஷேமாகணும். என்ன நான் இப்படி இருக்கிறேன், நான் எப்படி கேவலமா பேசுறேன், நான் எப்படி பொய் பேசுறேன். பேசி முடிச்ச உடனே மனசு வலிக்கணும். அப்பதான் நீங்க யூ ஆர் எ குட் மேன், ஹியூமன் பீயிங். வலிக்கணும் மனசு. நான் இப்படி பேசிட்டோம், இவ்வளவு பொய் பேசுறோம், என்ன நம்ம இப்படியா மாறிட்டோம். நோ 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 நோ, நான் இது கிடையாது, நான் இப்படி இருக்கக்கூடாது. ஐ ஷுட் ரிப்பண்ட். நான் மனம் மாற வேண்டும், என்னை நான் மாற்றிக்கொள்ளணும். நான் முயற்சி எடுத்தேன்னா மாத்திக்கலாம். புரியுதா? நம்ம எனக்குள்ள இருக்கு அப்படிங்கிறதுக்கு உங்ககிட்ட ஒரு வியாதி வந்துருச்சுப்பா, அது உங்களோட தானே, உங்களோட தானே, உங்க வியாதி தானே, விட்டுருவீங்களா? அது என் உடம்புல வந்த வியாதிங்க அது. அதை போய் நீங்க வந்துட்டு ஊசி போட்டு வெளியேற்ற சொல்றீங்க, டேப்லெட் எடுத்து வெளியேற்ற சொல்றீங்க, டெஸ்ட் எடுக்கணுன்றீங்க. அது வந்து எங்களுடைய உடம்புல வந்த காயங்க, அதை எப்படி விட்டு கொடுக்க முடியும் சொல்லுவீங்களா? உங்க உடம்புல வந்தாலும் இட்ஸ் எ நெகட்டிவ் திங். அது உங்களை கொன்னுடும். காயங்கள் ரொம்ப நாள் இருந்தா என்னவாகும்? ஆறாத காயம் மனுஷனுடைய உயிரை எடுத்துரும். ஃபீவர் வந்து நாட்கணக்கில் ஃபீவர் போனா, ஃபீவரால செத்து போன எத்தனை லட்சம் பேர் இருக்கான்? கோடிக்கணக்கான பேர் இருக்கான். இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் செத்து போன கோடிக்கணக்கான பேர் இருக்கான். டைஃபாய்டில் செத்தவங்க இருக்காங்களா இல்லையா? விடலாமா? ஒரு கேரக்டர் அது என்னிடத்தில் இருந்தாலும், அது என்னுடைய கேரக்டராக இருந்தாலும், அது தவறாக இருந்தால் நான் அதை அருவருக்கணும், வெறுக்கணும், அதை என்னை விட்டு எடுத்து போட வேண்டும். நான் என்னை திருத்திக் கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? கேயாசி ஒருத்தர் சொன்ன இல்ல, ஒரு வேலைக்காரன், ஒரு தீர்க்கதரிசி, அவருடைய வேலைக்காரன் ஒரு பொண்ணுன்னு சொன்ன இல்ல. அந்த கேயாசி ஒரு தப்பு பண்ணாரு. என்ன பண்ணாரு? இந்த தீர்க்கதரிசி நாகமான் அப்படிங்கிற ஒரு படைத்தளபதிக்கு தொழுநோய் இருந்துச்சு, லெப்ரசி. அந்த தொழுநோயை அவர் குணமாக்கினார். அவருடைய ஸ்கின்னே மாறிடுச்சு, இப்போ கிளீன் ஆயிட்டார். அப்போ அந்த படைத்தளபதி அந்த எலிசாங் ப்ராஃபட் கிட்ட வந்து நிற்கிறாரு. வந்து நின்று, உங்களுக்கு நான் ஏதாவது கொடுக்கணும், ஐ வாண்ட் டு கிவ் சம்திங், கிஃப்ட் கொடுக்கணும், ஏதாவது வாங்கிக்கோங்க ப்ளீஸ், என் லைஃபே மாத்திட்டீங்கன்னு சொல்லும் பொழுது இந்த எலிசா சொன்னார், ஒன்னையும் வாங்க மாட்டேன், எடுத்துட்டு போங்கன்ற. கம்பல் பண்றாங்க. நோ நோ நோ, ஐ டோன்ட் கெட் எனி திங், ப்ளீஸ் லீவ் அப்படின்ட்டார். அவ்வளோ பெரிய படைத்தளபதி, சீரியா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரிக்கே அவன் தான் கிட்டத்தட்ட ராஜா மாதிரி. இஸ் ஏ கமாண்டர், ஹி வாஸ் ஏ கமாண்டர். ஸோ அவர் அங்கிருந்து போயிட்டார், ஊருக்கு போயிட்டே இருக்காரு. போயிட்டு இருக்கும்போது இந்த வேலைக்காரன் பார்த்தான். அவ உடனே, சுச்சோ, என் ஆண்டவன் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டாரு, எப்பேற்பட்ட ஆளு, எவ்வளோ கொடுத்துருப்பாரு, பணம், ட்ரெஸ்ஸு, அதுன்னு எடுத்துட்டு வந்திருக்கிறாரே, அது எல்லாத்தையும் நான் வாங்காம விட்டுட்டேனேன்ட்டு மறைவா ஓடுனானாம். பின்னாடியே ஓடி வர்றதை பார்க்குறாரு அவரு. ரதம் கார்ன்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல கார் தான். இன்னைக்கு இருக்கிற கார்லாம் என்னது? ரதம். அன்னைக்கு ரதமா கார்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரதத்தை விட்டு பார்த்துட்டு, என்னது கேயாசி, இன்னொருடைய வேலைக்காரன் இறங்கி ஓடி வரானே அப்படின்னு சொல்லி அவர் உடனே ரதத்தை விட்டு குதிக்கிறார். குதிச்சு எதிர்கொண்டு போறான். என்னாச்சு, ஏன் இப்படி ஓடி வரேன்னா? போய் சொல்றான். யாரு பேர்ல போய் சொல்றான்? எலிசாவுடைய பேர்ல சொல்றான். இந்த மாதிரி எங்க ஆண்டவனை வந்து உங்ககிட்ட என்ன அனுப்ப சொன்னாரு. போய் என்ன சொன்னாருன்னா, இப்பதான் எப்ராயிம் மலைநாட்டிலிருந்து 2 தீர்க்கதரிசிகளுடைய பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு எங்கிட்ட ஒண்ணுமே இல்லை, அதனால 1 தாலந்து வெள்ளி, 1 தாலந்து வெள்ளினா கிட்டத்தட்ட ஒரு மூட்டை வரும், 1 தாலந்து வெள்ளி, 2 நல்ல காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸஸ், மாற்று வஸ்திரங்கள், இதெல்லாம் எனக்கு கொடுங்க கேட்க சொன்னாரு. அவர் பேரை யூஸ் பண்றான். அந்த ஆளு அவரு வாங்கவே மாட்டேன்னு தொத்தி அனுப்பி விடுறாரு. அப்பேற்பட்ட ஆளோட பேரை இவன் மிஸ்யூஸ் பண்றான். அவரு பெரிய மரியாதையோட போறாரு. என்ன மனுஷன் நம்ம வாழ்க்கையே மாத்திட்டு நமக்கு எதுவுமே வேணான்ட்டாரு, அவன் மரியாதையில போயிட்டு இருக்கான். இவன் அவர்கிட்ட போய் அவரு பேரை சொல்லி யூஸ் பண்ணி கேட்கிறான். உடனே அவர் என்ன செய்யறாரு? அவரு பேரை யூஸ் பண்ண உடனே, இது 1 மூட்டை என்ன, 2 மூட்டை வெள்ளி கூட கொடுக்குறேன் இந்தா அப்படின்னு வச்சு 2 பேருக்கிட்ட கொடுத்து கட்டி கூடவே அனுப்பிக்கிறான். நீ போயிட்டு வீட்டுல போய் எலிஷா கிட்ட, சார் கிட்ட கொடுத்துட்டு வா அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி வந்து இவன் என்ன பண்ணான்? ஓடி வந்து எடுத்துட்டு போயிட்டு மேட்ல மறைச்சு வச்சுட்டான். அதை
மறைச்சு வச்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி வந்து எலிசா முன்னாடி நின்னான். அப்ப எலிசா கேட்டார், கேயாசியே எங்கிருந்து வருகிறாய் அப்படின்னாரு. உடனே அவன் சொன்னான், என் ஆண்டவனே இப்பதான் இப்படி போயிட்டு வந்தேன். டேய், அந்த மனுஷன் எந்த மனுஷன்? அந்த படை தளபதி. அந்த மனுஷன் தன் ரதத்திலிருந்து குதிச்சு அப்படி திரும்பும் போதே என் ஆத்துமா அங்க நின்னுச்சுடா அப்படின்னாரு. எங்க நின்னுச்சு? அவருடைய பாடி இங்கதான் இருக்கு, அவருடைய ஸ்பிரிட், ஆவி அது போய் பார்க்குது. அதான் மேன் ஆஃப் காட். அவர் உனக்கு அவருக்கு ரதத்திலிருந்து இறங்கி எதிர்கொண்டு உன்னை நோக்கி வரும்போதே என்னுடைய ஆத்துமா அங்க எல்லாத்தையும் பார்த்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாரு. ஏண்டா, பணத்தை வாங்குறதுக்கும் நிலத்தை வாங்குறதுக்கு, தோட்டம் வாங்குறதுக்கு, திராட்சை தோட்டம் வாங்குறதுக்கும், ட்ரெஸ்ஸு வாங்குறதுக்கு இதுவாடா காலம் அப்படின்ட்டுங்க பாரு. அந்த நாகமான பிடிச்சிருந்த தொழுநோய் இன்னையிலிருந்து உன்னையும் உன் வீட்டாரையும் என்னைக்கும் பிடிச்சிருக்குண்டா அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆள் அப்படி தொழுநோயாளி ஆயிட்டான். தொழுநோயாளிகளை ஊருக்குள்ள அப்பெல்லாம் அனுமதிக்க மாட்டாங்க. உடனே இவரை விட்டு அவன் ஊரை விட்டு ஓடி போயிட்டான். லை, பொய், ரெண்டகம் பண்ணுதல். அங்க ஒண்ணு பண்ணிட்டு இங்க வந்து ஆக்ட் பண்றது, இதுக்கு பேர் தான் என்னது? ரெண்டகம். ஒரு மாதிரி இங்க நடிச்சுட்டு அங்க போயிட்டு இன்னும் ஒண்ணு மறைச்சிட்டு வந்துட்டு பேசுறது இருக்குல்ல, இது இஸ் பெரிய அருவருப்பான விஷயம். அனனியா சஃபீரா செத்ததுக்கும் காரணம் அதுதான். கேயாசிக்கு லெப்ரசி வந்ததுக்கும் காரணம் அதுதான். அவங்க ஃபேமிலிக்கே லெப்ரசி வந்துருச்சு. சவுல் ராஜா இஸ் a great king விழுந்து போனார். எப்படி விழுந்தார் தெரியுமா? ஒரு வேலைக்கு காட் அனுப்புறார் அவரு, சாமுவேல். அவர் தான் சாமுவேல் தான் அவரை அப்பாயிண்ட் பண்ணவர். சாமுவேல் தான் அவரை அப்பாயிண்ட் பண்ணார். ஒன்னு அந்த இடத்துல கிங்கா அப்பாயிண்ட் பண்ணதே சாமுவேல் தான். நெத்தியில முத்தம் கொடுத்து ஒரு மகனை மாதிரி பிளஸ் பண்ணி நல்லா செய்ப்பார், வேலையை ராஜாவரன் உட்கார வச்சார். அவர் வேலையை அனுப்புற அமலேக்கியரை சர்வ சங்காரம் செய்து விட்டு வாங்கன்னு சொன்னா, இவர் யாரை கொல்லணுமோ அவங்களை கொல்லாம அந்த ராஜாவை பாதுகாத்து கொண்டு மறைச்சு வச்சிருந்தார். அப்போ சாமுவேல் பார்த்துட்டார், தெரிஞ்சுதான் வர்றார். காட் சொல்லிட்டார் முதல் நாள் நைட்டு, சவுலை ராஜாவாக்குனது என் மனசுக்கு துக்கமா இருக்கு, அவன் என்னை ஏமாத்திட்டான் அப்படின்னாரு காட். காலையில இவர் போறார், போயிட்டு கேட்கும்போது பொய் பொய்யா பேசுறான் அந்த ஆள். அப்ப அவர் சொன்னார், இனிமே உன் இடத்துல நீ ராஜாவாய் இருக்க மாட்டாய். ஆண்டவர் உன்னை வெறுத்து புறம் தள்ளினார். உன்னை விட பெஸ்டான ஒரு ராஜாவை கர்த்தர் அந்த இடத்துல உட்கார வைக்க போறார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் அந்த மனுஷன் கடைசியில ரொம்ப மோசமான, இன்னும் மோசமான மனிதனாய் வாழ்ந்து சவுல் தற்கொலை செய்து கொண்டு இறந்து போனார். புரியுதுங்களா? லை, பொய் நம்மை அழித்து விடும். சத்தியம் என்ன செய்யும் அப்படின்னா, நம் ஜீவனை பாதுகாக்கும். நீங்க எவ்வளவு துன்பத்துல இருந்தாலும், எவ்வளவு கீழே இருந்தாலும், சத்தியத்தை பிடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உண்மையோட இருந்தீங்கன்னா, கர்த்தர் உங்களை மேல 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 உயர்த்திக்கிட்டே இருப்பார். அது உங்களை பாதுகாக்குமா, நடத்துமா, உங்க உயிரை பாதுகாக்குமா? அது பொய் இருக்குல்ல, அது கொண்டு போய் குழியில தள்ளிடும். சரியா? ஸோ காட் நமக்கு இன்னைக்கு கொடுக்குற வார்த்தை என்ன அப்படின்னா, என்னென்ன பொய்யான விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கு, நம்மை நம்புகிற, நம்மை நேசிக்கிற, நம்மை நல்லவங்க, உண்மை உள்ளவங்கன்னு நம்பி இருக்கிறவங்களை யாரையாவது நாம ஏமாற்றி கொண்டிருந்தோமானால், ரெண்டகம்னா நடிக்கிறது, நடித்து கொண்டிருந்தோமானால், இன்னைக்கு அந்த விஷயங்களை நம்ம லைஃப்ல இருந்து அறவே எடுத்து போட்டுருந்தோம். ஒரு புதிய மனுஷியா நாம மாறணும்னு காட் எதிர்பார்க்கிறார். அதர்வைஸ் இல்லை என்றால் அவருடைய ஸ்டேட்டஸை சொல்லிட்டார், ஐ வில் எக்ஸ்போஸ் யூ. நீ என்னென்ன செய்தியோ அது எல்லாத்தையும் நான் உலகுக்கு வெளிக்காட்டிடுவேன், உரியவர்களுக்கு வெளிக்காட்டிடுவேன். அப்போ உனக்கு அது மேன்மையா இருக்கு, ரெஸ்பெக்டா இருக்காது. வார்னிங் அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். என்னது இது? சரி, வார்னிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுதான் உன்னுடைய லிமிட், இட்ஸ் யுவர் லிமிட், இட் இஸ் ஃபினிஷ்ட். இதுக்கு மேல ஏதாவது தவறு நடந்தால்
அதனுடைய பிரதிபலன் எல்லாம் வேற மாதிரி இருக்கும். தட்ஸ் வாட் காட் சேயிங் டுடே டு அஸ். ஆமென். ஹல்லேலூயா.